ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் தண்டு கீரை வச்சுருக்கோம். எப்படி வந்துருச்சு பாருங்கள். அது ஒடிச்சு நாளைக்கு பொரியல் பண்ண போகிறேன். அப்போ ஒடிக்க முடியல. தண்டு கீரை பாருங்கள் எப்படி வளர்ந்துருச்சு. இந்த விதையில உருவி போட்டால் திருப்பியும் வளர்ந்து வரும். எந்த உரமும் போடல, இயற்கையாக வளர்ந்ததுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வளர்ந்துருச்சு, ஏன் ஹைட்டு வளர்ந்துருச்சு. பாருங்களா, கத்திரி நான் அதை நட்டு வச்செல்லாம் வந்துருச்சு. நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா தலை நல்லா வளர்ந்துருச்சு. ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. இது ஒரு கோசப்பழ செடி வந்திருக்கு. இது பாருங்கள், காற்றுக்கு அங்கேயும் எங்கேயும் போகுது. வாட்டர் மெலன், பீக்கங்காய் செடி நல்லாவே வளர்ந்துருச்சு. கத்திரிக்காய் செடிகள் ஒரே ஒரு ரோஸ் பூத்துருக்கு. இங்கே ஒரு தண்டுக்கீரை செடி வச்சுருக்கோம். இதில் ஒரு பூ, அதில் ஒரு பூ மட்டும் பூத்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் மருதாணி செடி ஒன்று வச்சுருக்கேன். வளர்ந்துருச்சு. அவ்வளோதாங்க. இந்த கீரையெல்லாம் பறித்து வச்சு நாளைக்கு பொரியலுக்கு பாருங்கள், பறிச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ கீரை இருக்குது பாருங்க. 2-3 செடி தான் வச்சுருக்கோம். எவ்வளோ கீரை இருக்குது. எந்த உரமும் போடலைங்க. அப்பப்போ அங்கங்கே வந்து இந்த வெட்டுக்கிளி தான் வந்து அரிச்சிருது. செயற்கையான உரங்கள் எதுவுமே போடாமல் இயற்கையான தண்டுக்கீரை நல்லாயிருக்கும். பொரியல் நல்லாயிருக்கும். சாம்பார் பருப்பில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்க, பாய்ங்க.